ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு ரொட்டீன் வந்தாச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க கிச்சனுக்குள்ள வந்து. ஊருக்கு போய் ஒரு வழியா 1 மாசம் ஆயிடுச்சு. அப்படியே முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கோம். குரல் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். சளி பிடிச்சிருக்கு அதனால தான். நைட்டுக்கு வீட்டுக்கு வரும்போதே மணி 11:30 ஆயிடுச்சு. அதனால இந்த காயுமே வாங்கிட்டு வரல. நாளைக்கு காலையில என்ன செய்யறதுன்னு யோசிக்காமயே படுத்தாச்சு. காலைல எந்திச்சு பார்த்தா ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு. அதனால அத வச்சு எக் ரோல் சப்பாத்தி மாரி பண்ணி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொஞ்சோண்டு பால ஊத்தி சப்பாத்தியே குடுத்தாச்சு. தம்பிக்கும் அதையே குடுத்தாச்சு. எனக்கு அப்படியே காலைல அப்படி ஒரு தொண்டை வலியா இருந்துச்சு. அதனால ஒரு இஞ்சி டீ போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீய போட்டு குடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தொண்டை வலி பரவாயில்ல மாரி இருந்துச்சு. மதியானத்துக்கும் அம்மா நேத்து வரும்போதே மீனு, இறால்னு எல்லாமே குடுத்தாங்க. நைட்டு சாப்பிட முடியல. வந்து லேட் ஆனா கடையில சாப்பிட்டு வந்தோம். அப்படியே எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. மதியானம் சாப்பாடு மட்டும் வடிச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. மாமியார் வீட்ல கொஞ்சம் ஜாமான்லாம் எடுத்து வந்தேன்னா, அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். மிளகா, மல்லி அரைக்க சொல்லியிருந்தேன். அரைச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதிரசம் போட்டிருந்தாங்க. அப்புறம் தேங்காய் நம்ம மரத்திலேயே காய்ச்சது தான். அதையும் கொஞ்சம் பறிச்சு உரிச்சுட்டு வந்தாச்சு. எங்க ஊர் சைடுல தான் முந்திரி பருப்பு தயாரிக்கிறாங்க. அதனால வரும்போது எப்பவுமே 1/2 கிலோ முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்துருவோம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்.